அன்பான நேயர்கள் இணைந்திருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. இணையும் இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதநெல்லி. இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியானது எல்பிஜி எரிபொருளும் எரிவாயும் அதனுடைய பாதுகாப்பு முறைகளும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். நேயர்களே, ஒரு காலத்தில் எல்லா வீடுகளிலும் விறகு அடுப்பினை பயன்படுத்தி பெண்கள் சமையல் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. காலப்போக்கில் அந்த பெண்களுடைய துயரை போக்கக்கூடிய வகையில் விறகு அடுப்பினை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், குறிப்பாக விறகு அடுப்பினால் ஏற்படக்கூடிய புகையின் காரணமாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக அதனை தவிர்த்து எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய வகையில் நாடு முழுமைக்குமான ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு புரட்சி என்று சொல்லலாம். அத்தனை வீடுகளிலும் இன்று எல்பிஜி சிலிண்டர்கள் இருப்பது பாராட்டுக்குரியது. அரசினுடைய முன்னெடுப்பின் காரணமாக அனைத்து இல்லங்களிலும் இன்று எல்பிஜி சிலிண்டர்கள், எரிவாயுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் குறிப்பாக பெண்களுக்கு இந்த எல்பிஜி சிலிண்டர் கையாளக்கூடிய முறைகள், அதனுடைய பாதுகாப்பு முறைகள், அதனை எப்படி பெறுவது, இப்படி பல்வேறு சந்தேகங்கள் இன்றளவும் கூட நம்முடைய பகுதிகளில் இருக்கத்தான் செய்கின்றன. அதனை போக்கக்கூடிய வகையில், அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இந்த தலைப்பின் கீழ் பேசுவதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். மருதநெல்லி சமுதாய வானொலிக்கு வந்திருக்கிறார் வி. சாய் சுந்தர் அவர்கள். இவர் அருணாச்சலா இண்டேன் கேஸ் அந்த நிறுவனத்தினுடைய மேலாளராக இருக்கக்கூடியவர். அவர்களிடமிருந்து நாம் பல்வேறு விதமான சந்தேகங்களை நாம் கேட்டு பெறலாம். குறிப்பாக பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கு அந்த கேஸ் இணைப்பு பெறுவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், அல்லது அதை முன்பதிவு செய்யக்கூடியதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதனை டெலிவரி என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு வந்து ஒப்படைப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள், ஏராளமான சந்தேகங்கள், இந்த கேஸ் இணைப்பில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043442 என்ற முன்னிணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன்னிணைப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக அருணாச்சலா இண்டேன் கேஸ் ஏஜென்சியினுடைய மேலாளர் வி. சாய் சுந்தர். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. அனைவருடைய வீடுகளிலும் அறுசுவை உணவு தயாராகுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பணி மிக முக்கியமான ஒரு பணி. குறிப்பா அந்த சிலிண்டர், அந்த எரிவாயு சரியான நேரத்தில் அவங்களை வீடுகளுக்கு போய் சேரணும். சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் படக்கூடிய பதப்பதப்பு, சில நேரங்களில் நம்ம வீடுகளில் கூட பாதி நேரத்தில் சிலிண்டர் தீர்ந்து போயிடும். இந்த மாதிரி நேரங்களில் அதுவும் குறிப்பா ஒரு சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய அந்த மன ஓட்டம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். எப்ப தீர்ந்துருமோ, ஒருவேளை பாதையில் இருக்கும்போது தீர்ந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். முதல்ல நிலையத்துக்கு வருகை தந்தமைக்கு மருதநெல்லி சமுதாய மாணவரின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்ததுக்கு மருதநெல்லி 89.6 எஃப்எம்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஒரு நல்லது போய் சேர்க்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து பாராட்டுறேன். என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. இப்போ எந்தெந்த பகுதிகளில் நம்மளுடைய கேஸ் வந்து நம்ம விநியோகம் செஞ்சுட்டு இருக்கீங்க? தருமபுரி ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஹை பாப்புலேஷன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டோர், பெண்ணாகரம், அதுக்கப்புறமே இருக்க பாப்பரப்பட்டி, தருமபுரி டவுன், கம்பைநல்லூர், இந்த இடத்துல எல்லாருமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சமுதாய வானொலி இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதி தான் உங்களுடைய கோர் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இண்டோர்ல இருந்து தொடங்கி நம்ம பெண்ணாகரம் வரைக்கும். கண்டிப்பா சார். எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம். ஒருத்தர் ஒரு புதுசா கேஸ் கனெக்ஷன் வாங்கணும், என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர்ல வந்து கனெக்ஷன் இருக்கக்கூடாது. சரிங்க. ஃபர்ஸ்ட் திங். 3 ஓஎம்சின்னு இருக்கு ஆயில் கம்பெனிஸ். எதுனா ஹெச்பி, பாரத், இந்தியன் ஆயில். இந்த 3 இடத்துலயுமே அவங்களுக்கு எந்த ஒரு கேஸ் கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அவங்க யூஸ் பண்ற போன் நம்பரும் எந்த ஒரு இதுவும் புக்கிங்கும் இல்லாம இருக்கணும். ரெஜிஸ்டர் ஆயிருக்க கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜ் சர்க்கிள்ல பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க.
அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கன்சல்ட் பண்ணங்கனாவே இந்த மாதிரி எங்ககிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்ல அப்படின்னு என்னென்ன எடுத்துட்டு போகணும் கேஸ் கனெக்ஷன் ஆபீஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், போட்டோ 2 இது இருந்தாவே போதும், அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண நபர் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சரி, இப்ப எங்க போய் அணுகணுங்க ஃபர்ஸ்ட்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி டவுன் ஏரியா இருக்குன்னா நம்ம ஆபீஸ வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அருணாச்சலா இந்தியன் கேஸ் ஏஜென்சி. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்ல கூட சர்ச் பண்ணி நேவிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பழைய கோர்ட் இருக்கும், செந்தில் ஸ்கூல் பார்க் வழியா வந்தீங்கன்னா நம்ம கடைசி ஸ்ட்ரீட் சத்திரம் மேல் தெரு, அதுல வந்து பாத்தீங்கன்னாவே நம்ம எந்த தருமபுரியில இருந்து எங்க வந்தாலும் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல இருந்து லெப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா கோர்ட்டுக்கு போய் கட் ஆகும். ஆமா ஆமாங்க. அங்க ஒரு அந்த கடைசீட்ல வந்து கூட பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதர் சங்கம் பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஆபீஸ் இருக்கு. சரி, இப்போ இது வந்து புதுசா ஒருத்தர் கனெக்ஷன் வாங்கணும். இப்போ அடுத்ததா நமக்கு ஒரு கேள்வி வரக்கூடியது, எங்க வீட்டுல ஒரு சிலிண்டர் தாங்க இருக்கு, எங்க அப்பா பேர்ல இருக்கு, ஆனா ஒரு சிலிண்டர் தான் இருக்கு. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா வந்து பதைக்கிற பதைப்புக்கு அளவே இல்லை. அப்படின்னா நான் இன்னொரு சிலிண்டரை எப்படி நான் கனெக்ஷன் வாங்கணும்ன்றத பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்புல வர்றாரு, அவர் கூட பேசிட்டு பேசலாம். வருக, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ நம்ம எரிவாயு சிலிண்டர் பத்தி போயிட்டு இருக்கோம்ல. ஆமாங்க சார். நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் முதல்ல வணக்கம், யார் எங்க இருந்துங்க? சார் என்னோட நேம் ரகுநாதன். வந்து பாத்தீங்கன்னா பாப்பாரப்பட்டி இருக்கு. இப்போ வந்து தருமபுரியிலுக்காக நம்ம என்னோட சொன்னோட எஜுகேஷனுக்காக இங்க வந்திருக்கோம். சரிங்க சரிங்க. இப்போ என்னோட கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாரப்பட்டி தான் இருக்கு. தருமபுரி ஷிஃப்ட் ஆனதுனால நான் அதை இங்க எடுத்துக்கலாமா இல்ல எப்படி சார் பண்ணலாம்? அதுக்காக அட்ரஸ் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? ஆமாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாரப்பட்டியில இருக்கோம், இப்போ வந்து தருமபுரியில வந்திருக்கீங்க, அப்படி தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கனெக்ஷன்ல இருக்குங்க, எந்த இடத்துல இருக்கு நம்ம கேஸ் கனெக்ஷன்? ராஜலட்சுமில இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கன்சர்ன் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நம்ம அந்த ஆபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி நாங்க பாப்பாரப்பட்டியில இருந்தோம், தருமபுரிக்கு வந்திருக்கோம், அட்ரஸ் வந்து மாத்தணும். ஏன்னாக்க டெலிவரி பண்றவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா பாப்பாரப்பட்டியில தான் அந்த பில்ல போயிட்டு இருக்கோம், உங்களுக்கும் கால் பண்ணுவாங்க, நீங்க ஒரு மீட்டிங்ல இருந்தாவோ வேற எங்கன்னா இருந்தாவோ உங்களுக்கும் கொஞ்சம் சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதே நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அவங்களே வாலண்டியரா போன் பண்ணி இந்த அட்ரஸ்ல தான் இருக்கும் ஒரு டைம் கேட்பாங்க, அடுத்த டைம்ல இருந்து அவங்களே ஃபாலோ ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஆபீஸ்க்கு போய் கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு இப்ப லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க ரெண்டல் அக்ரிமெண்ட் ஓனர்ஸ் கிட்ட வாங்கி கன்சர்ன் ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டோங்கன்னா அவங்க வந்து ஈஸியா டெலிவரி பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் டியூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். அந்த கேஸ் டியூப் வந்து அப்பப்போ மாத்தணுங்களா இல்ல அதே ரெகுலரா யூஸ் பண்ணலாங்களா? அது அந்த கேஸ் டியூபுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு சார்? சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஹோஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள நம்ம மாத்திடணுங்க. அந்த இதுவும் நம்ம வந்து ப்ராப்பரான நம்ம அந்த டேட் உட்பட நம்ம செக் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் வந்து இப்போ நீங்க கேஸ் சிலிண்டர் போடுறவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க இல்ல நாங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கலாம்? இல்லைங்க, எந்த கேஸ் கம்பெனில எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த 2022ல வாங்கியிருக்கீங்க, 2021ல வாங்கியிருக்கீங்க ஒரு ஹோஸ் அப்படின்னாக்க 5 வருஷத்துல 2026 அந்த ரேஞ்சில் அவங்களே வந்து ஒரு டைம் ஞாபகப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம டெலிவரி பண்றாங்கல்ல பாத்தீங்களா, அவங்களும் வந்து நம்ம வீட்டுல அப்பப்ப செக் பண்ணிட்டு டெலிவரி கொடுக்கும்போது ஹோஸ் நல்லா இருக்கா இல்லையான்றது விஷயத்த நம்ம வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்து நம்மளோட சேஃப்டி பார்க்கறதுக்கோசரம் ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு வருஷமோ அந்த கேப்ல வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து
ப்ராப்பரா இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருக்கணும். மெயினா அவங்களே கேஸ் ஆபீஸே வந்து செக் பண்ணிட்டு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகே சார். அப்போ நம்ம வந்து 5 வருஷம் ஒரு டைம் மாத்திக்கணும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓகே ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க. என்னோட தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. சார், இப்போ சார் கேட்ட மாதிரி இந்த சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அந்த ஓஸ் பைப் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்களா, இந்த ஸ்டவ் எப்படி பராமரிக்கிறது, அதனுடைய இணைந்து அப்படி? சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ரொம்ப யூஸ் பண்ற ஒரு பொருள். அது வந்து ப்ராப்பரா 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுங்க. சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பால் வச்சிருப்பாங்க, அப்படியே பொங்க விட்டுருப்பாங்க. அது ஜஸ்ட் அப்படியே கிளீன் பண்ணா மட்டும் போதும்ன்ற இதுல நம்ம மேலாக்க தொடச்சிருவோம். ஆனா அப்படி பண்ணாம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது அந்த மாதிரி அந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டோம்னா அப்ப வந்து நம்ம வேஸ்டேஜ் எல்பிஜி வேஸ்டேஜ் ஆகாம ஒரு கம்மியாகும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம மாத்தணும். ரெகுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே சந்தேகம் வரும், ரெகுலேட்டர் மாத்தினா எதனா சார்ஜஸ் எடுப்பாங்களா அப்படின்றது. எதுக்காக சார்ஜஸ் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாப் லீக் ஆகுது. பேசுவோம் சார், நம்ம நேரம் ஒருத்தர் இணைப்புல வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி ரங்கன். நான் இங்க இதுக்கு கேள்வி கேட்க முடியுமா ஐயா? கேட்கலாங்க ஐயா, தாராளமா கேட்கலாமே. உங்க கேஸ் எங்கனாலும் பயன்படுத்துறீங்களா? ஆமாமா, நம்ம சேலம் மாவட்டத்துல வாங்கி பயன்படுத்துறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப குடும்ப தலைவர் வீட்டுக்கு அதாவது வேலைக்கு போயிடுறாரு, குடும்ப தலைவி எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மூட்டு வழியா இருக்குது. அவரு டெலிவரி மேன் வந்து நான் இந்த வாசப்படி வரைக்கும் தான் வைக்க முடியும், அங்க உள்ள எல்லாம் கொண்டு வந்து எங்க வீட்டுல என்னால தூக்கிட்டு போக முடியாது, சமையல் ரூம் வரைக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிருங்கன்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதனுடைய அவங்க அப்படி வாசப்படியோட தான் வச்சுட்டு போகணுமா, இல்ல அவங்க உடல்நிலை சரியில்லாதனால வீட்டுக்குள்ள வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அது ஒரு கேள்வி. சரிங்க. இந்த இன்னைக்கு வந்து காலகட்டத்துல வந்து 838 ரூபாய் வந்து அதனுடைய சிலிண்டருடைய விலை. அவரு 870 ரூபாய் கேக்குறாரு. அதுலயே அதாவது 10-15 கொடுத்தா போதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அது என்னங்க ஐயா அதனுடைய தரம், அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. புரிஞ்சுட்டான். சரியான நபர்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க ஐயா. 2 கேள்விங்க. ஓகே. கேஸ் டெலிவரி. நன்றி 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 நன்றி. இணைப்பு 2 கேள்வி. இது இயல்பா எல்லாருக்கும் இருக்கிற கேள்விங்க. எப்படி கேட்கறதுன்னு கேட்காம அப்படியே போயிட்டு இருக்கிறது. இப்ப ஐயா கேட்டாரு, டெலிவரி பண்ணக்கூடியவரு எங்க அதை வந்து பிரசன்ட் பண்றாரு, இது முதல் கேள்வி. வணக்கம். ஆக்சுவலா நல்ல கேள்விதான் இது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெலிவரி பண்ணும்போது ப்ராப்பரா கஸ்டமர் முன்னாடி சீல் பிரிச்சு, அதே மாதிரி வெயிட் செக் பண்ணி, அதே மாதிரி வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டாலேஷன்மெண்ட்ல தான் பண்ணணும். சப்போஸ் அவங்க பண்ணல, அவங்க வந்து வெளியே வச்சுட்டு போறாங்க, வெயிட் செக் பண்ணி காமிக்கல அப்படின்ற பட்சத்துல கன்சர்ன் ஆபீஸ்க்கு, கேஸ் ஆபீஸ். இந்த இடத்துல ஒரு சந்தேகம், வெயிட் செக் பண்றது அப்படின்னா எடையை போட்டு பார்க்கலாம். ஆமாங்க. இப்ப எல்லா டெலிவரி மேன் கிட்டயுமே வெயிட் ஸ்கேல் இருக்குங்க. ஓகே. அதுலயும் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லீக் டிடெக்டர்னு 2 கொடுத்திருக்கோம், ஃபெஸ்டோ லீக் டிடெக்டர்ன்ட்டு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓரிங்கும் வால் செக் பண்றதும், இது 2மே கொடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா இன்ஸ்டாலேஷன் உள்ளார நம்ம சமையல் கட்டுல ப்ராப்பரா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு, ஒரு சில கஸ்டமர் வந்து விரும்புவாங்க, நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க, இல்ல ஒரு சில கஸ்டமர் வந்து நாங்க வெளியே போயிருப்போம், நீங்க அங்கே வச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவங்களோட இது நம்ம வந்து ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னா, கொண்டு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி காமிச்சிட்டு கரெக்டா இருக்குங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். ஒரு கைட்லைன்றது வெயிட் செக் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பரா இருக்கான்றத, லீக்கேஜ் எல்லாம் இல்லாம இருக்கான்றத செக் பண்ணி கொடுத்துட்டு போறதுதான் நிறுவனத்தினுடைய கைட்லைன். ஆமாங்க. இது வந்து முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்வி கேட்டது ஆஸ் யூசுவல்ங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து இப்ப டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொடுக்க தேவையில்லை. இப்ப கஸ்டமரா இருந்து நம்ம கொடுத்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு. நம்ம ரெகுலரா வராரு நம்ம ப்ராப்பரா இது பண்ண தேவையில்ல. சப்போஸ் அதையும் மீறி கேக்குறாங்க அப்படின்னாக்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க, கேஸ் ஆபீஸ் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி
எல்லாருக்குமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் இருக்கும். கேஸ் பில்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் இருக்கும். அதுக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த டைம்ல இருந்து அந்த இதே ப்ராப்ளமே வராது. நீங்க வான் பண்ணி அனுப்புவீங்க. ஆமாங்க. தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் சப்போஸ் அடுத்த டைம் டிலே ஆகுது, இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு புரிஞ்சுட்டோம், டிலே ஆகுது அப்படின்னாக்க நீங்க எங்களையவே நீங்க சொல்றீங்களா அப்படின்ட்டு அவர் டிலே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஓகே, அந்த ப்ராப்ளம் வந்து மறுபடியும் அடிக்கடி வராத மாதிரியே பாத்துக்குவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சோ இப்போ எங்க வீட்டுல ஒரு கனெக்ஷன் இருக்கு, இப்ப ஐயா சொல்ற பிரச்சனை இருக்குன்னா அவர் எந்த நிறுவனத்துல தொடர்புல இருக்கார், எந்த நிறுவனத்துல இருந்து சிலிண்டர் எடுக்கிறாரோ அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் உங்க பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட தகவலை கொண்டு போய் சேர்த்துடணும். ஆமாங்க. அவரு நீங்க பாப்பீங்க எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா பிரச்சனை பண்றீங்க அப்படின்ட்டு நீங்க டெலிவரி பண்ணக்கூடிய பர்சனை வந்து நீங்க ஒரு அன்பா வான் பண்ணி வேண்டாம்ப்பா இந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நீங்க வான் பண்ணி அனுப்புவீங்க. ஒருவேளை அதையும் தாண்டி அவர் வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ணதுல வேணும்னே தாமதப்படுத்துறாரு, இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னும் போது மறுபடியும் உங்ககிட்ட தகவல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க கூடுதலான உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் முக்கியம். ஒவ்வொரு கஸ்டமரும் எஸ் குட். நம்ம இணைப்புல வரக்கூடிய நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. இணைப்புல வணக்கம்மா. வணக்கம் ராணிமா, சொல்லுங்கம்மா. சிலிண்டர் வந்து கொஞ்சம் பொம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸி தாயா. இருந்தாலும் அந்த சாப்பாடு வந்து நம்ம விரவு அடுப்புல செய்யற மாதிரி அவளுக்கு டேஸ்ட் இல்லையா. இப்ப எப்படி நீங்க சிலிண்டர் அடுப்பா விறகுல இருக்கீங்களா? நான் இருக்கிற வழி விரவுல தாயா ஆக்குவோம். நான் சிலிண்டரை யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு சிலிண்டர் வந்து புதுசா வந்து 6 மாசம் வரும். எங்க பொண்ணு வந்தா சமைக்கும். ஓஹோ. அவங்க வந்து கீழே உட்காந்து செய்யறது அவங்களால முடியறது இல்ல, நம்மளால நின்னு செய்யறதுக்கு முடியறது இல்ல. ஒரு சிலிண்டர் 6 மாசத்துக்கு எடுக்கிறீங்க. 6 மாசம் வரும். சிலிண்டர் ஆக்சுவலி கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தாங்க, ஏமா நீங்க சிலிண்டர் பிடிக்கிறது இல்ல அப்படின்னு. எந்த கம்பெனி எங்கம்மா எடுக்கிறீங்க? ராஜலட்சுமி தான். சரி. அதனால வந்து அவங்க வந்து கேட்டு பார்த்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கு மேல நான் மறுபடியும் 6 மாசம் ஒரு சிலிண்டர் பிடிக்கிறதுனால இவங்க ஏதாவது செய்வாங்களா இல்ல வெளியில போய் வந்து குடிப்பாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். மேல கொஞ்ச நாள் விட்டு இல்ல நான் விறகடுப்புல ஆக்குறேன், எனக்கு 6 மாசம் ஒரு சிலிண்டர் தான் ஆகுது அப்படின்றதுனால அவங்க நான் எப்ப கேக்குறாங்களோ அப்ப மட்டும் அவங்க டெலிவரி பண்ணிட்டு போயிருவாங்க. எனக்கு வந்து இப்ப கீரை இதுல வந்து குழந்தைங்களுக்கு அவசரமா ஸ்கூலுக்கு போகணும்னா சிலிண்டர் தான் தேவைப்படுது. அவங்க விரவு தேடி ஆக்க மாட்டாங்க. இப்ப டவுன்ல கிடைக்காது. நம்ம வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்க நான் விரவு எடுப்பு ஆக்கலாம். டவுன்ல இருக்கிறவங்க எங்க போய் விரவு தேடுவாங்க? வாங்கிட்டு விரவுல ஆக்கணும்னா நம்ம வாங்கிட்டு ஆகி ஆகும். சரி, அதுல ஏதாச்சும் உங்களுக்கு சிலிண்டருக்கும் விரவுக்கும் கணக்கு போட்டாக்கல விரவு அதிகமாகும், சிலிண்டர் கம்மியா தான் ஆகும். சரி, அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த சிலிண்டர் கையாளுறதுலயா அல்லது அது எப்படி என்ன சந்தேகம் இருக்கா? அது வந்து நான் அதிகமா யூஸ் பண்றதுலயா ஒரே நாள் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு பால் காய வச்சுட்டு கம்முன்னு போய் படுத்துக்கணும். அதெல்லாம் புகை விட்டு புகை கிளம்புட்டு ஒரு சிலிண்டர் பத்திக்கணுமா அப்படின்னு வெளியே வந்து பார்த்தாக்கல பால் அதிகமா விட்டுட்டோம். அதனால வந்து எனக்கு சிலிண்டர் பத்த வச்சு நான் எப்படின்னாக்கல இப்போ சாப்பாடு சமையல் மட்டும் பண்ணாக்கல அது கவனம் கரெக்டா இருக்கும். நான் என்ன பண்ணுவோம், அடுப்பு பத்த வச்சு விட்டு போய் மாடு தண்ணி காட்டுவான், அதுக்கு மேல மாடு பால் கறக்குவோம், அதுக்கு மேல வந்து அரிசி போடுவோம், சோறு வேகக்குள்ள ஏன்னா ஒரு வேலை செய்வோம் அடுப்புல. அந்த மாதிரி சிலிண்டர் பத்த வச்சு விட்டு நான் வேணா போயிட்டு நான் கவனங்கிறது இல்லையா. அது அந்த மாதிரி சிலிண்டர்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமே. மேலாளர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு விருப்பப்படுறாரு, மேனேஜர் பேசுறேன். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க ஐயா. அம்மா ஒண்ணு இல்ல, நம்ம வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு சிலிண்டர் எடுக்கிறோன்றோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் சிலிண்டருக்கு, அதாவது அதுலயே டேட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஒரு சிலிண்டர்லயும். அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ரூரல் ஏரியா, ஐ மீன் வில்லேஜ்ல இருக்கிறதுனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பால் வச்சுட்டு நம்ம மறதியா நம்ம போயிடுறோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் வந்து இனிமேட் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து அதனாலதான் பால் காசுனாக்கெல்லாம் கிட்டே இருந்து காய்ச்சிக்குவோம், காய்ச்சி ஆஃப் பண்ணிட்டு தூரம் போவோம். அது ஆஃப் பண்றது ஆன் பண்றதெல்லாம் தெரியும். இருந்தாலும் மறந்து இப்ப நம்ம வெளியே போயிட்டுனாங்களா அது வச்சு ஞாபகம் கொஞ்சம் மரியாதை ஆயிருது. வெளியே எதுனா நம்ம சும்மா இருந்தோம்னா பால் வச்சுருக்கீங்களான்னு கவனம் இருக்கும். வெளியே வந்தா ஆடு மாடு ஏதோ ஒரு வேலை அந்த ஞாபகத்துல போயிருது. அதனால வந்து அப்ப வந்து எனக்கு ஒரு கவனம், ஏதோ ஒன்னு ஆயிட்டு விபத்து ஆயிட்டு இருந்தாக்கல பாரு அப்படின்ட்டு அப்ப வந்து பால் மட்டும் தான் காசு, அதுல வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா உப்புமா அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு மட்டும் தான் நான் காசு செய்வான். சோறு குழம்பெல்லாம் நான் விறகு தான் செய்வான். அதனால வந்து இப்ப வந்து அந்த அப்ப அந்த மாதிரி ஆயிட்டு விட்டு இருந்து எது செஞ்சாலும் பக்கமே இருந்து செஞ்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தூரம் போயிடுறது. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி 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 நன்றி. சரி, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அந்த சமையல் ஒரு அடுப்பு ஆன் பண்ணிருக்கணும், என்ன மாதிரி கான்சியஸ் இருக்கணும்? இது இவங்க மட்டும் இல்ல,
எல்லாரும் எங்க வீட்ல எல்லாம் அம்மா அதுக்கு சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல நான் சொல்லாம இருக்கிறேன். அதுக்குள்ள எங்க போய் அங்க ஒரு வேலை, அங்க இங்க ஒரு வேலை, ஏகப்பட்ட வேலையை அடுப்புல அது பாட்டு கொதிச்சிட்டு இருக்கோம். கேஸ் வேற வேஸ்ட். நான் சொல்லிட்டே இருப்பேன், எப்பா ஒரு சாம்பாரை எவ்வளவு நேரமா கொதிக்கிறது, அதுல இருக்கிற சத்து டேஸ்ட் பூராமே ஆவியா போயிரும் போல தெரியுது, அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எப்படி கான்சியஸா இருக்கணுங்க சார்? ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி லேட் ஆகும். இப்போ ஸ்டவ் வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம சர்வீஸ் பண்ணணும்ட்டோம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து கான்ஸ்டன்டோட, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாக்க என்ன சமைக்கிறோன்ற சுயநிலையோட நம்ம வந்து சமைக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. அந்த மொபைலை வந்து கிச்சன் உள்ளார எடுத்துட்டே போக வேணாம். என்ன சமைக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம கைப்பட எழுதியோ இல்ல என்ன ஞாபகமா இது பண்ணியோ அதுக்கப்புறமேட்டு நம்ம போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் எப்பயுமே வந்து வென்டிலேட்டரோட இருக்கிற மாதிரி இடத்துல தான் வைக்கணும். காற்றோட்டம் இருக்கணும். ஆமாங்க. இப்ப அடைச்சிட்டுலாம் வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுவோம் சார். நம்ம நேயர் ஒருத்தர் சந்தேகத்துக்கு. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சந்திரசேகர். இன்னைக்கு எல்பிஜி எரிபொருளும் அதனுடைய பாதுகாப்பு முறைகளும் பேசிட்டு இருக்கோம். சூப்பர், அருமை. சிறப்பு விருந்தினருக்கும் வாழ்த்துக்கள். 2 கேள்விகள் இருக்குயா. முதல் கேள்வி என்னன்னா, இந்த சிலிண்டரை வந்து ஊருக்கு நம்ம வந்து போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை ஆஃப் பண்ணிடணும். வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம சிலிண்டர் அப்படிங்கறத திறந்து யூஸ் பண்ணலாம்? அது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து, அந்த டியூப் சில சமயம் வந்து லைட்டா லீக் ஆகுது, கசியுது அப்படின்னா அதற்கு வந்து திக்கான டியூப் அப்படிங்கறது இப்ப அரசாங்கம் கொடுத்துட்டு வராங்க. இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா முதல்ல நம்ம எது செக் பண்ணணும்? இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நன்றி. நன்றி. வானொலி. நன்றியா. நன்றி. 2 கேள்விகள் அவரும் கேட்டிருக்காரு. சார் வணக்கம். நல்ல கேள்வியான இது, உண்மையிலேயே நல்ல கேள்வி. என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னாக்க எதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம சிலிண்டர்ல வரல சேஃப்டி கேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சிலிண்டரை வந்து வெளியே அவுட் சைட்ல வச்சிடணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த ஏஜென்சில எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஹோஸ் வந்து ப்ராப்பரா இருக்கான்றது செக் பண்ணணும். இப்ப எல்லா கேஸ் ஏஜென்சிலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ் மாத்த சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு செக் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து மேண்டேட்டரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றத நடத்துவாங்க ஒவ்வொரு வீட்லயும். கட்டாயம். அந்த மேண்டேட்டரி இன்ஸ்பெக்ஷன்ன்றதுல செக் பண்ணுவாங்க வென்டிலேட்டர்லாம் இருக்கா, அதே மாதிரி வந்து ரெகுலேட்டர் யூஸ் பண்ண தெரியுமா, அதே மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி வெளியூர்ல இருந்து வரோம், ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்காங்க, உடனடியா வந்து அதுக்கு டைம் டியூரேஷன்லாம் இல்லைங்க. ரெகுலேட்டர் ஆஃப் இருந்தா ஆன் பண்ணா அடுத்த நிமிஷமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த டியூரேஷன்லாம் இல்ல. எப்பயுமே வந்து நம்ம சிலிண்டரோட பாதுகாப்பு முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும். அதே மாதிரி நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம வில்லேஜ் சைட்ல அடுப்பு வந்து கீழே தான் இருக்கும். சிலிண்டர் நிக்க வச்சிருப்பாங்க. எப்பயுமே வந்து அது உள்ளார இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏரை விட வெயிட்டான பொருள் தான் கேஸ். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னாக்கா அது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் போகும், காத்தோட்டமா பரவாது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கலாம். எத்திலீன் மெர்குப்ரின்ற ஒரு கெமிக்கல் மூலியமா நம்ம அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஸ்மெல் ஒரு இதாச்சுனாவே எமர்ஜென்சி லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேசுவோம் சார். நம்ம நேயர் ஒருத்தர் வராங்க. வருக, வணக்கம். ஹலோ, வணக்கங்க சார். வணக்கம், விமலநாதன், இங்க தேவரசம்பட்டியில. வணக்கம் விமலநாதன், சொல்லுங்க சார். ஒரு சின்ன டவுட். இது நமக்கு சப்சிடி வருது இல்லைங்களா? அது இப்ப எப்படி, எந்த பேசிஸ்ல வருது? நமக்கு ரெகுலரா ஒரே அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்குங்களா? அது எப்படி நம்ம செக் பண்ணலாம்? ரைட். இப்ப சப்சிடி இருக்கு இல்லைங்களா, அரசனுடைய சப்சிடி, அது எப்படி ரெகுலரா ஒரே அமௌண்டா எப்படி வருது என்னன்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உஜ்வாலா ஃப்ரீ கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சப்சிடி வந்து 300 ரூபாய் ஆஸ் யூசுவல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம கனெக்ஷன் இது பண்ணாங்கன்னா
29 ரூபாய் 3 ரூபாய் இந்த மாசம் வந்து சப்சிடி போயிட்டு இருக்குங்க. எவ்வளவுங்க? 29 ரூபாய் 3 ரூபாய் 29.3 ரூபாய் 29 ரூபா 3 பைசா 3 பைசா. அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இதுல வித்தியாசம் என்ன சார்? இப்ப இந்த உஜ்வாலா அப்படின்றதுக்கும் பணம் கட்டி வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் அது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களா? இப்ப பணம் கட்டி எடுத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேமெண்ட் நம்ம கட்டி எடுத்துறோம். என்ன சிலிண்டரோ டெபாசிட் டெபாசிட் அமௌண்ட் கட்டி எடுத்துறோம். சரிங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 விதமான கேட்டகரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மலைவாழ் மக்கள், எஸ்டி அந்த மாதிரி, அதே மாதிரி ஓபிசி கோட்டா, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்னால ஃபுல் அமௌண்ட் பேமெண்ட் பண்ண முடியல, லோன் அமௌண்ட்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த உஜ்வாலா மோடி திட்டத்தின் கீழே உஜ்வாலா ஸ்கீம் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் பீரியட்லயும் கலைஞர் திட்டம்னு ஒரு இதுல கேஸ் இணைப்பு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த உஜ்வாலா கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வீடு இல்ல, WAY. சரி, இப்ப இவர்கிட்ட கேட்போம் சார், நமது எந்த ஸ்கீம்ல இருக்குங்க சார்? அது நம்ம இங்க இந்தியன்ல தான் பண்ணிருக்கு. இல்ல என்னன்னா ஆக்சுவலா எவ்ரி மந்த் வர்றது வந்து வேரியேஷன் ஆகுமா இல்ல ஆகாதா அப்படின்றது. கண்டிப்பாங்க வேரியேஷன் அமௌண்டா இல்ல? கண்டிப்பா வந்து வேரியேஷன் ஆகும். எப்படின்னாக்கா அந்த ரீஃபில் அமௌண்ட் வந்து நம்ம வேரியேஷன் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வேரியேஷன் ஆகும், பிரைஸ் வேரியேஷன் ஆகும். அந்த பிரைஸ் வேரியேஷனுக்காக அதுக்கேற்ற மாதிரி சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செக் பண்றதுங்க, நம்ம பேங்க் வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா 4 பேங்க் இருக்கும். ஒருத்தர் பேர்லயே வந்து ஒரு 4 பேங்க் இருக்கும். லாஸ்டா எங்க ஆதார் லிங்க் ஆகுது அப்படின்னு பாத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடுங்க. சப்போஸ் எனக்கு சப்சிடி வரல அப்படின்னாக்க கேஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு லிங்க் பேங்க் லிங்க் பண்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை வாங்கிட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்சிடி. நன்றிங்க. சார், இப்போ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பின்புலத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த உஜ்வாலா அப்படின்ற ஸ்கீமுக்கு சப்சிடி கூட கிடைக்குதுங்களா? ஆமாங்க. பணம் கட்டி நாமளே இது பண்ணும்போது சப்சிடி குறைவா இருக்கு. ஆமாங்க. சோ இது மாதம் நம்ம கேஸ் எப்போ எடுக்கிறோமோ அப்போ அது வந்து அது நமக்கு கிடைக்கப்படுது. ஆமாங்க. சரிங்க சார். இப்போ தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு புது கனெக்ஷன் வாங்கி இன்ஸ்டால்லாம் அப்படின்னா என்ன, எப்படி ப்ராசஸ்ங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துடுறோம். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சிலிண்டர் நிறைய டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. சரிங்க. இப்ப என்னால பெரிய சிலிண்டர் 14.2 kg சிலிண்டர் வாங்க முடியல அப்படின்னாக்க கவர்மெண்ட் வந்து 5 kg கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 சிலிண்டரா வாங்கிக்கலாம். சோ இப்போ இந்த 5 kgக்குமே வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஆமாங்க. 5 kg 14.90னா என்ன 14.2 kgன்றது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துற ஒரு சிலிண்டருங்க. ஓகேங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான 5 kg இருக்கு. வீட்டுக்கும் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ஆகாம வெளியூர்ல இருந்து இங்க வராங்க, என்னால வந்து அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து என்னால எடுக்க முடியல அப்படின்னாக்க அதுக்கு தனியாவும் 5 kg இருக்கு. அது இல்லாம அதை விட சின்னதாவும் 2 kg இருக்குங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. இன்னொரு 5 kg இப்போ வெளியில இருந்து வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை. 5 kgக்கு டாக்குமெண்ட் தேவையில்லை. 5 kgக்கு டாக்குமெண்ட் தேவையில்லை. அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் தேவையில்லை. ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ அது இருந்தாவே போதும். அட்ரஸ்க்காக தேவைப்படாது, பட் ஆனா அவங்களோட ஐடென்டிபிகேஷன் தேவைப்படும். ரைட். இப்போ புது கனெக்ஷன் இன்ஸ்டாலேஷன் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிலிண்டர் கொடுத்துருவாங்க, ஒரு ரெகுலேட்டர், ஹோஸ், ஸ்டவ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து 10 kgன்னு ஒரு பிளாஸ்டிக் ஃபைபர்ல வந்திருக்குங்க. இப்ப எல்லாருமே வந்து அதுக்கான மாற்று தான் வந்து 14.2 kgல இருந்து 10 kg வந்து மாத்திக்கலாம். அது வந்து பிளாஸ்டிக்ல வந்து இருக்கு. இதனோட இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ நிறைய பேம்ப்ளெட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் மூலியமாவும் பண்ணிக்கலாம்.
இல்ல அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் சரியா இருக்குமா? இப்ப சிலிண்டர் அப்படின்னும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குதுங்க. கேஸ் வந்து இது இருந்தா கூட அது பஸ்ட் ஆகும்போது சிலிண்டர் அதனுடைய இது வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நம்ம பிளாஸ்டிக்ல அது தடிமனான பிளாஸ்டிக் அப்படின்னும் போது அது நம்பகத்தன்மை எப்படி, உறுதித்தன்மை? உண்மையிலேயே வந்து அது வந்து மிகப்பெரிய சிறப்பம்சங்க. 65 டிகிரியில இருந்தாலும் அது வந்து ஹீட் ஆகாது. ஓகே. ஏன்னாக்கா அது வந்து பாலிமர் வேப்பர்ன்ற ஒரு கான்செப்ட்ல 3 லேயர் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து அது எவ்வளவு சிலிண்டர் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளே வந்து சிலிண்டர் தூக்குறதுக்கு 30 கேஜி நம்ம தூக்கணும். இது வந்து டோட்டல் வெயிட்டே வந்து 15 கேஜி தான். அதாவது சிலிண்டர் கேஸ் வந்து 14, இது ஒரு 1 கேஜி வரும். அவ்வளவுதான் இருக்கும். கேஸோட வெயிட் வந்து 10 கேஜிங்க. 10 கேஜி. 5 கேஜி தான் வெயிட்டே இருக்கும். சிலிண்டரோட வெயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டீல் சிலிண்டர் வைக்கும் போது கீழே வந்து கரைப்படும். அதே மாதிரி வந்து இழுத்தங்கன்னா ஸ்கிராச்சஸ் ஆகும். இதுல வந்து அந்த ப்ராப்ளமே வராது. பிளாஸ்டிக்ல பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமே வராது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து நோ எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற ப்ரூஃபே வந்து கொடுத்திருக்காங்க. 100% வந்து இதுல வந்து எந்த ஒரு வெடிப்பும் வராது. இப்போ இது நடைமுறையில இருக்குங்களா? ஆமாங்க, நடைமுறை வந்து இப்ப நிறைய கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கஸ்டமர் வந்து புது கனெக்ஷன் கேட்டாங்கன்னாவே 10 கேஜி தான் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். அதனுடைய காஸ்ட் என்ன ரேட்? டெபாசிட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் டெபாசிட்டுங்க. மாசம் வந்து ரீஃபில் காஸ்ட் வந்து மாறும். என்ன வருதுங்க? இப்ப இது வந்து 14க்கு வந்து 800 சில்லற வருதுங்க. 14 வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து 2200. சரிங்க. ரீஃபில் காஸ்ட் வந்து 841 ரூபாய். ஆமாங்க. இதனோட ரீஃபில் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 601 ரூபாய். வெயிட் குறையிறதுனால இது வந்து குறைஞ்சு வருது, ரேட் குறைஞ்சு. ஆமாங்க. சரிங்க சார். இப்போ என்னென்னலாம் புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குங்க நம்மளுடைய? நம்ம வீட்டுல அந்த 14 புள்ளி வெயிட்டையே நம்ம பார்த்திருப்போம், அதே சிலிண்டர் பார்த்திருப்போம். சில நேரங்களில் நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கேள்விப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களை மாதிரி வரும்போதுதான் கேட்க முடியுது. என்னென்னலாம் புது புது ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு? இதுல வந்து 2 பிரிவா இருக்குங்க. சரிங்க. வீட்டு சிலிண்டர்னு ஒண்ணு, கடைங்களுக்கு போடுற சிலிண்டர்னு தனியா இருக்கு. நம்ம கமர்ஷியல் ஓரியன்டா நம்ம யூஸ் பண்றது தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14.2 கேஜி, அப்புறமேட்டு 5 கேஜி, 10 கேஜி, இது 3மே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கமர்ஷியலா பாத்தீங்கன்னா 5 கேஜி இருக்கு, 2 கேஜி இருக்கு, அப்புறம் 47.5 கேஜி இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஹியூஜா ஒரு மாசத்துக்கு வந்து 200 சிலிண்டர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னாக்க அதை கம்மி பண்றதுக்கு 425 கேஜியும் இருக்குங்க. IOCL வந்து இது அவைலபிளா இருக்கு. ஓகே. இப்ப கஸ்டமரோட இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு தீர்ந்துச்சு, 14.2 கேஜி என்னால வாங்க முடியல, அடிஷனலா ஒரு சிலிண்டர் இருக்குன்றீங்க, இன்னொரு சிலிண்டர் வாங்கணும்ன்றீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 5 கேஜி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா என்ன டெபாசிட் அமௌண்ட் வந்து 2200ன்றது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நம்ம 1100 ரூபாய் கொடுத்து டெபாசிட் அமௌண்ட் கட்டி ரீஃபில் அமௌண்ட் 320 ரூபாய் தாங்க வரும் 5 கேஜி. அது வந்து நம்ம வாங்கி அவசர தேவைக்காக வச்சுக்கலாம், உடனடி தேவை மாற்றுக்காக. ஆனாலும் டபுள் சிலிண்டர் தான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து சிறப்பு. கரெக்டா இருக்கும். ஆமா, திடீர்னு காலி ஆயிடுச்சு, பாதியில சோறு இருக்கு, கேஸ் ஆயிப்போச்சு, டக்குன்னு சிலிண்டர் எடுத்து மாத்தலாம். அப்போ டபுள் சிலிண்டர் தான் அவசியம் அப்படிங்க. இப்போ ஒத்த சிலிண்டர் வச்சிருக்கவங்க டபுள் சிலிண்டருக்கு மாறணும், என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கேஸ் ஆபீஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சிலிண்டர் வாங்கியிருப்பாங்க. என்னென்ன எடுத்துட்டு போனோம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, சேம் போட்டோ 1, அப்புறம் பேங்க் பாஸ்புக். இதேதான் பழைய ஒரு சிலிண்டர் எடுக்கும் போது ஒரு வவுச்சர் கொடுத்திருப்பாங்க. ஒரு புக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. புக்கும் பிளஸ் வவுச்சர், என்சி நியூ கனெக்ஷன் வாங்க, நியூ கனெக்ஷன் வவுச்சர் எடுத்துட்டு போனீங்கன்னா புது வவுச்சர் கொடுத்துருவாங்க. அந்த வவுச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்மளுக்கே நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு போவாங்க, அந்த வவுச்சர் வந்து மறந்துடுவாங்க. வவுச்சர் சொன்னப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. இப்ப எங்க வீட்டுல புக்கு மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, வவுச்சர் எங்கன்னு தெரியல. ஆமாங்க, மிஸ் ஆகி போச்சு. மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எனக்கே பயன்படும், தொலைஞ்சு போச்சுன்னு என்ன பண்றது? நீங்க கேஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி எஸ்பி வவுச்சர், சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர்னு வாங்க. சரிங்க. அது போயிட்டு நம்ம கேட்டீங்கன்னா அவங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதனோட இன்னொரு காப்பி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சிலிண்டர் வச்சிருக்கிறோம், டபுள் சிலிண்டருக்கு நம்ம மாறுறத பத்தி நம்ம பேசணும். இப்போ அடுத்ததான் நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்க எங்கெல்லாம் சிலிண்டர் பிளேஸ் பண்ணலாம், எங்க வைக்கலாம், எங்க எங்கெல்லாம் வைக்க கூடாது,
இது ரொம்ப முக்கியமானது. எங்க வீட்டுல சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, சிலிண்டர் இருக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்க கூடாது, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல சிலிண்டர் வைக்க கூடாது அப்படின்னு. அதான் உண்மைதானே? உண்மைதாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருளுமே கிச்சன்ல இருக்கக்கூடாதுங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருளுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் பக்கம் ஒரு வென்டிலேட்டர் வந்து கண்டிப்பா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உள்ளார ஃப்ரிட்ஜ், மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஏன்னா மொபைல்னாக்க இன்டர்நெட் மூலியமா தான் நம்ம வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்டர்நெட் வேவ் லென்த் வந்து அதுக்கான அஃபெக்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பா அதுல கூட வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. கவனமா இருக்கணும். சரிங்க சார். இப்போ எப்படி ஹேண்டில் பண்றதுங்க? சிலர்லாம் உருட்டுறோம், பெரட்டுறோம், இழுத்து வைக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி ஒரு சிலிண்டரை எப்படி ஹேண்டில் பண்ணும்? உண்மையிலேயே வந்து அது உருட்டவே கூடாதுங்க. சரிங்க. கீழே உருட்டி தூக்கிட்டு போறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ண அந்த தூக்கிட்டு போகும்போது ரோல் எல்லாம் பண்ணுவோம். அதுக்குன்னு வந்து ஒரு ட்ராலி இருக்கு. ட்ராலியில வந்து அந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு சிலிண்டர் வந்து அது மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் வந்து என்எஃப்ஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மெஷர் பண்ணி ட்ராலி, ஆப்ரான், அதுக்கப்புறமே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இப்ப நம்ம கமர்ஷியல் ஹோட்டல்ஸ்ல தான் நம்ம பார்த்திருப்போம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இப்ப எல்லா கேஸ் ஆபீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 500 ml கொடுத்திருக்காங்க. சின்னதா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நம்ம ஃபயர் ஆகும்போது நம்ம தேடிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபயர் பால்னு ஒண்ணு இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. ஃபயர் பால்னாக்கா இப்ப ஃபயர் எக்ஸ்டெண்ட் இப்ப எரியுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம ஃபயர் பால் தூக்கி போட்டாங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆகுறத நிறுத்திட்டு நம்ம போயிட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பால் மாதிரி அதை எடுத்து வீசினோம்னா அந்த இடத்துல அது கேஸ் ரிலீஸ் பண்ணி தீயை கட்டுப்படுத்துது. ஆமாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் புதுமையா வந்திருக்கு. ரொம்ப அது என்ன காஸ்ட் வைஸ்ல என்னெல்லாம் வருங்க? சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமா? கண்டிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆஃபர்ல இப்ப எப்பயுமே வந்து இந்தியன் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் வில்லேஜ் பீப்புள் யூஸ் பண்ற மாதிரி தான் ரேட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலோட ஒரிஜினல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பாலோட ஒரிஜினல் ரேட்டு 1700 ரூபாய்னாக்க இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து பாத்தீங்கன்னா 995 ரூபாய்னாக்க இப்போ வந்து 550 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணி, ஏன்னா நம்மளோட குடும்பத்தோட சேஃப்டி தான், பாதுகாப்பு தான் முக்கியம். இந்தியன் ஆயிலோட 3 தாரக மந்திரமே சேஃப், ரிலையபிள், கன்சிஸ்டன்ஸ். இது 3 தான் வந்து இந்தியன் ஆயிலோட தாரக மந்திரமே. ஒரு கஸ்டமரோட சேஃப்டி தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் லீக்கேஜ் நம்பர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்ன நம்பர் சொல்லுங்களேன்? 1906. 1906. இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிலிண்டர்ல வந்து லீக்கேஜ் இருக்கு. சில நேரத்துல சார் அந்த ரெகுலேட்டரை போடும்போது அந்த லீக்கேஜ் இருந்துட்டே இருக்கும். நமக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், படபடப்பா இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க, நாம வேலையில இருப்போம், அப்ப வந்து பேப்பா கேஸ் ஆஃப் பண்ணலாமா ஆன் பண்ணலாமான்னு நமக்கு வீட்டில் அங்கிருந்து போன் பண்ணுவாங்க. நம்ம வேலை செய்யற இடத்துல இவங்க சரியா பண்றாங்களா இல்லையான்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். இது எதனால ஏற்படுதுங்க? சில நேரங்கள்ல அந்த கேஸ் வந்து மைல்டா லீக்கேஜ் இருக்குதான் செய்யுது. சில சிலிண்டர்ல எப்பயாச்சும் ஒரு முறை வருஷத்துல 1-2 அந்த மாதிரி சிக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 199 சிலிண்டர்ல வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னாக்க டெலிவரி பண்ணும் போதே சீல் ஓபன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்கறாங்க. அதையும் மீறி அது வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்றாக்க இப்ப நம்ம ரெகுலேட்டர் நம்ம ஃபிட் பண்றோம், எடுக்கிறோம், செய்யறோம், துடைக்கிறோம். அது உள்ளார வந்து ஓரிங்னு ஒண்ணு இருக்கு, லப்பர் மாதிரி. அதுல வந்து எதனா சின்னதா ஒரு டேமேஜ் ஆனா கூட நம்ம வந்து அது லீக்கேஜ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க உடனடியா எந்த ஒரு இதுவும் யோசிக்காம கேஸ் ஆபீஸ்க்கு கால் பண்ணாங்கன்னா, இப்ப டெலிவரி வந்து கொடுக்குறாங்க, எல்லார்கிட்டயுமே அந்த டெலிவரி பண்ற பர்சனோட நம்பர் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னாவே வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார லீக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார எங்க இருந்தாலும் கிளியர் பண்ணி தான் ஆகணுங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதையும் மீறி உங்களுக்கு வந்து சந்தேகம் எதனா ஏற்பட்டுதுன்னா
கேஸ் ஆபீஸ்க்கு நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாரத்துல ஒரு நாளாவது துணி கிடைக்காததுக்குன்னு நம்ம போயிட்டு தான் இருப்போம். ஆமா ஆமா. மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம கேஸ் ஆபீஸ் வந்து அணுகி என்ன சந்தேகம் இருக்கோ அது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். நம்ம புது கனெக்ஷன் வாங்கும் போது மட்டும்தான் நம்ம கேஸ் ஆபீஸ் போறோம். அதுக்கு பின்னாடி நம்ம போறது இல்ல, பக்கமே போறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து தினம் தினம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தினம் தினம் நம்ம வந்து உபயோகப்படுத்துற உண்மை ஒரு பொருள் ஒரு மாசத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து கேஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, எப்படி நம்ம சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இது நல்ல விஷயம் சார். இப்ப காலையில இப்ப 9 மணியில செய்தி வாசிக்கிறாங்க, நாளேடுகள் இன்றுல வாசிக்கும் போது கிருஷ்ணகிரியில வந்து எரிவாயு பயன்படுத்துபவர்களுக்கான சிறப்பு முகாம், குறைதீர் கூட்டம், முகவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை இப்ப நம்ம வானொலியில இன்னைக்கு காலையில 9 மணி நாளேடுகள் இன்றுல பேசும்போது சொன்னாங்க, கேட்கும்போது சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம பகுதிகளில் நம்ம மாவட்டத்துல இந்த எரிவாயு பயன்படுத்துவோர் மற்றும் முகவர்களுக்கான குறைதீர் கூட்டமோ முகாமோ நடக்குதா? அது எப்பெல்லாம் நடக்குது, அது என்ன, அதை பத்தி சொல்லுங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்ல சரிங்க 25 to 31 இது எப்பயுமே வந்து நடக்கும். கடைசி வாரம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டரேட்ல ஃபுட் சேஃப்டி இதுல ஃபுட் அண்ட் சப்ளை இதுல நடந்துட்டு இருக்கும். டிஆர்ஓ அண்டர்ல இது வந்து ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ராப்ளம் ஸ்பெசிபிக் ஏதாச்சும் தேதி கிழமை அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல அவங்க தெரிவிப்பாங்க? அவங்க தெரிவிப்பாங்க முன்னாடி. ஆனா மாசத்தினுடைய கடைசி வாரம் என்னென்ன நடக்கும் சார் அங்க? என்னங்க அங்க என்ன நடக்கும்? அந்த கூட்டத்துல என்னென்ன நடக்கும்னா எப்படிலாம் நம்ம சப்ளை பண்ணலாம், இன்னும் எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலிண்டர் எத்தனை கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அங்க வந்துருவாங்க. கேஸ் ஆபீஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே வருவாங்க. வந்து இப்படிலாம் வந்து ஜனங்க எதனாவது சங்கடம் பண்றாங்கன்னா அத வந்து தாராளமா அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நல்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் பாராட்டுவாங்க. எங்களுக்குள்ளார ஒரு இப்போ நியூ கனெக்ஷன்ஸ், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த புது விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து ஜனங்கிட்ட எடுத்துட்டு போனோம்னா அவங்க மூலியமாவும் வந்து கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல வழிதான் இருக்கு. அங்க ஒரு பரஸ்பர ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அவங்க மக்கள் இப்போ எங்களை மாதிரி வாடிக்கையாளர்கள் எங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லலாம். அதற்கான வழிமுறைகளை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன்பா அப்படின்னு உங்க தரப்புல கேட்பாங்க. அங்க வந்து அதுவான ஒரு தீர்வு இருக்கும். அதே வேளையில நீங்க என்னென்னலாம் புது புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்றத மக்கள் நம்ம கிட்ட தான் வரதில்ல, இங்கேயாச்சும் அந்த கூட்டத்திலயாச்சும் நாம தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டத்திலையும் தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. அப்போ ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரம் இந்த கூட்டமானது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம மக்களுக்கும் தெரிவிச்சுக்கலாம். நமக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தா நம்ம அந்த கூட்டத்துல நம்மளுடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல நம்ம பங்கேற்று தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமா இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லாமே கணினி மையம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஆபீஸுக்கே போகணும். எங்க அப்பா எல்லாம் ஆபீஸுக்கு போவார். கேஸ் புக் எடுத்துக்கிட்டு நேரா ஆபீஸ் எங்க புக் பண்ணுமோ அங்க போயிட்டு அங்க பார்த்து புக் பண்ணிட்டு வந்தாதான் சிலிண்டர் வரத்துக்கு பாத்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் மாசமே ஆயிரும் இன்னொரு சிலிண்டர் வாங்கறதுக்குள்ளார. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க, கொஞ்சம் படி மாறிச்சு. SMS அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு நம்பர். அது நம்ம டயல் பண்ணா போதும் நம்மளுக்கு தானாவே புக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. அது மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, ஆன்லைன் ஆகி போச்சு. ஆப் இருக்கு, ஆப்ல டச் பண்ணோம்னா நம்ம சிலிண்டர் புக் ஆகுது. கூகுள் பேல நம்ம பே பண்ணிடுறோம். எந்த விதமான பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் வெடிஞ்சா வீட்டுக்கு டெலிவரி ஆகுது. இதுல இப்போ கிராமப்புறங்கள்ல இன்னமும் இந்த ஆன்லைன்ல பண்றவங்க கூடி இருக்காங்களா? இந்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல விட வில்லேஜ் சைட்ல இருந்து தான் வந்து ஆன்லைன் புக்கிங் அதிகமா இருக்கு. அருமை. உண்மையிலேயே அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து என்னென்ன மாதிரி ஆப்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பேடிஎம், போன்பே, கூகுள் பே, இதுலயே வந்து சிலிண்டர்ஸ் வந்து புக்கும் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதோட ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஒன் ஆப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுலயே வந்து நம்ம போன் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இகேஒய்சி இப்ப போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே கைரேகை வைக்கணும் அப்படின்ட்டு
அதுவும் வந்து அந்த ஆப்லயே பண்ணிக்கலாம், பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னீங்க அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இது பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதுல நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தனாவே ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஆபீஸ்க்கு போயிடும், ரெக்வஸ்ட் போயிடும். அவங்க உடனே கால் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்தியன் ஆயில் ஆப்ல பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல உடனடியா வந்து அங்க ரெக்வஸ்ட் ரீச் ஆனதும் உடனடியா வந்து எந்த கஸ்டமர் ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த இதுக்கு உடனே கால் பண்ணிடுவாங்க, தாமதம் இல்லாம. அந்த ஆப்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுல இருந்து பல விஷயங்கள் அந்த ஆப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நேம் டிரான்ஸ்ஃபருங்க, அப்பா பேர்ல இருக்கு, அப்பா தவறிட்டாரு, அப்பா இல்ல, இப்போ எப்படி அதை மாத்துறது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் பேர்ல எடுக்கிறோம்ன்றது நம்ம தெளிவா இருந்துக்கணும். இப்ப அப்பா பேர்ல இருக்கு, இப்ப அம்மா பேர்ல மாத்தணுமா இல்ல பையன் பேர்ல மாத்தணுமா இல்ல பொண்ணு பேர்ல மாத்தணுமான்றத நம்ம முடிவு எடுத்துக்கணும். சரிங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பையன் ஆகட்டும் இல்ல பொண்ணு ஆகட்டும் அவங்களுக்கு வந்து 20 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட டெத் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி யார் பேர்ல கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது, அவங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், போட்டோ 2, அது மட்டும் இல்லாம வந்து ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தரணும். இந்த மாதிரி வந்து அப்பா தவறிட்டாரு, அதனால வந்து எங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் வந்து மாத்தித்தாங்க அப்படின்ற டீட்டெயில் எழுதி கொடுத்துட்டு, முக்கியமா கேஸ் புக் எடுத்துட்டு போகணுங்க. கேஸ் ஆபீஸ்க்கு போறோம், ஃப்ரீயா நம்ம வந்து போகாம கேஸ் புக் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். இந்த விஷயம்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா உடனடியா மாத்திடுவாங்க. ரைட். ரெக்வஸ்டிங் லெட்டரு, பாஸ்புக்கு, ஆதார், போட்டோ, இந்த விஷயங்கள் கொண்டு போகணும். இப்போ அப்பா இருக்கிறாரு, இருக்கும்போதே டிரான்ஸ்பர் பண்றோம் வைங்களேன், அப்ப அப்பா ஒரு லெட்டர் கொடுக்கணும். லெட்டர் இல்லைங்க, அவங்களும் கண்டிப்பா வரணும், நேர்லயே வரணும். நேர்ல கண்டிப்பா வரணும். யார் பேர்ல மாத்துறீங்களோ அவங்க வந்து கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தரணும். இதே மாதிரிதான் கேஸ் புக்கு யார் பேர்ல சேம் ப்ராசஸ் தான். அப்போ வந்து அவர் வந்து எழுதி கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து என்னுடைய மகனுக்கு வந்து நான் இதை வந்து டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆமாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரைட் சார். இப்போ இந்த ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடியதுல ஏதாவது சிரமங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா, அல்லது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணிடுவோம், பேமெண்ட் பண்ற ஆப்ஷன் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடும். சப்போஸ் வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடும், ஆனா நம்மளுக்கு வந்து கேஸ் புக்கிங் ஆகாது. அப்ப வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. யாரு எந்த ஏஜென்சி இருக்கவங்களோ அந்த ஏஜென்சி கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்களே பாத்துருவாங்க. அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு 24 ஹவர்ஸோ இல்ல 2 to 3 டேஸ்லயும் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற. சாதாரணமா கூகுள் பேல பண்ணும்போது சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பணம் பண்ணும்போது கூட பணம் நம்ம கிட்ட இருந்து டெபிட் ஆயிருக்கும், பட் ஆனா அவருக்கு போய் கிரெடிட் ஆயிருக்காது. ஆமா, இந்த ப்ராசஸ் இருக்கும். இது 24 ஹவர்ஸ் சம்திங்ல அதே ப்ராசஸ் தான். ஆமாங்க. சரி, இப்போ அடுத்து ஒரு டவுட்டுங்க, எத்தனை நாள்ல அடுத்ததை நம்ம புக் பண்ணணும்? இப்போ திடீர்னு எங்க ஊர்ல ஒரு விசேஷம், ஒரு வீட்டுல விசேஷம், கேஸ் சீக்கிரமா காலி ஆகி போச்சு, எனக்கு அவசரமா ஒண்ணு தேவைப்படுது, எப்படி பண்றது? அதுக்கு ஏதாச்சும் டைம் லைன் இருக்கா? ஆமாங்க, மினிமம் வந்து 15 நாள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம்னாக்க 15 நாள் தள்ளி எடுத்தீங்கன்னா தான் அந்த கோட்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு கேஜி கணக்குல ஒரு கோட்டா இருக்கும், வருஷத்துக்கு 13 சிலிண்டர் எலிஜிபிலிட்டி ஒவ்வொருத்தருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கோட்டா மீறி நம்ம பயன்படுத்த முடியாது. அப்படி உங்களுக்கு சப்போஸ் வேணும், எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 சிலிண்டர் வேணும்னாக்க கேஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி தரணும், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூடுதல் ஆகுது, அதனால வந்து எனக்கு வந்து இன்னொரு 2 சிலிண்டர் வந்து தேவைப்படுது. வருஷத்துக்கு சொல்றீங்க? ஆமாங்க, வருஷ ஆவரேஜ்ல நீங்க 13 வந்து எனக்கு 15 கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கிடைச்சிரும். அதே மாதிரி வந்து மினிமம் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கூடுதலா கேட்கறதுக்கு ஏதாச்சும் சார்ஜ் கூட இருக்குமா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அனுமதி மட்டும் தான். அனுமதி மட்டும் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிங்க, நமக்கு சமையலுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்றது 13ன்றது 15 நம்ம வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ ஆனா புக்கிங்ன்றது எப்பனாலும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் புக்கிங் வந்து நீங்க அடுத்த நாளே கூட பண்ணலாம், பேமெண்ட்டும் பண்ணிடலாம். பட் டெலிவரி தான் 15 days, ஆஃப்டர் 15 days. இல்லைங்க, உடனடியாவும் கொடுத்துடலாம். ஆனா வருஷத்துக்கு 13 சிலிண்டர் தான் எலிஜிபிலிட்டி. ஓகே ஓகே. அந்த ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து புக் பண்ணிட்டே இருப்பாங்க, மொத்த கஸ்டமருக்கு வந்து போக முடியாது. புரிஞ்சுட்டேன். அதாவது நாமளே அதை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா மத்தவங்களுக்கு அதை கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் ஆனா அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இல்லைங்க, இப்போ ஆவரேஜா 13 தான் அப்படின்றது ஓகேங்க. நான் கேட்கறது திடீர்னு ஒரு மாசம் ஏதோ ஒரு அவசர சூழ்நிலைக்காக ஆயிடுச்சு அப்படின்னும் போது டெலிவரியில நம்ம சைட்ல கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா உள்ள ஒரு 20 days ஆகணும், 20 daysக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி அப்படின்றது கைட்லைனா நாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மத்த ஜனங்களுக்கு கிடைக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவரி எடுத்துட்டு போகும்போது ஒரு 40 சிலிண்டர் 50 சிலிண்டர் எடுத்துட்டு போவாங்க ஒரு ஏரியாவுக்கு. திடீர்னு நம்ம அந்த ஒரு 60 பில்லா இருக்கும், ஒரு 10 பேர் நம்மள மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து மத்தவங்களுக்கு கிடைக்காம போகும். சோ இது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமா, கொஞ்சம் ஏன் உடனுக்குடனே பண்றீங்க அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு. சரிங்க சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கேஸ் தொடர்பா, சிலிண்டர் எரிவாயு தொடர்பா நாம பேசிட்டு இருந்தோம். நம்ம தவிர்த்த விஷயங்கள் இல்ல, இது இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம பேசல சார் அப்படின்னா ஏதாச்சும் விஷயங்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பேசுறதுதான் சேஃப்டி. எல்லாருமே வந்து கேஸ் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு நல்ல விதமா நான் என்ன சமைக்க போறோன்ற விஷயத்தையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி தினம் நம்ம வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னா, அதே மாதிரி காலையில ஆன் பண்றதாகட்டும், அதே மாதிரி யூஸ் பண்ணாத போது ஆஃப் பண்றதாகட்டும், எல்லாமே வந்து நம்ம சேஃப்டியா பயன்படுத்திக்கிட்டோங்கன்னா எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த கன்சர்ன் கேஸ் ஆபீஸை வந்து கான்டாக்ட் பண்ணா உண்மையிலேயே நல்லா இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ற அடுப்பு வந்து என்ன விதத்து எந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 74% அக்யூரசி இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹை தெர்மல் எஃபிஷியன்சி அப்படின்ற கான்செப்ட்ல ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த 74% அக்யூரசியும் இருக்கணும். LERC எல்பிஜி எக்யூப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் அவங்க வந்து அப்ரூவல் இருக்கணும். ISI முத்திரையும் இருக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொரு இதுலயும் ப்ராடக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா BISன்ற விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். அதை வந்து நம்ம ப்ராப்பரா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கணும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து 2 சிலிண்டரா மாத்திக்கோங்க. இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரோட எக்ஸ்பிரி டேட் ஆகட்டும், ஒவ்வொரு சிலிண்டர்ல இந்த ரெகுலேட்டரை பத்தி பேசும்போது சார், ஒரு ரெகுலேட்டர் நம்ம சேஞ்ச் பண்றோம், அடுத்தது ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கா? இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ் பண்ணிட்டேங்கன்னா, இப்ப கீழே விழுந்துருது உடைஞ்சிருது அப்படின்னாக்க அதுக்கு வந்து டாரிஃப் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பெனால்டி போடுவாங்க. சரிங்க. இப்ப எந்த ஒரு டேமேஜஸும் இல்ல ஆனா லீக் ஆகுது அப்படின்னாக்க அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஃப்ரீயா மாத்திக்கலாம். எந்த வருஷத்துக்கு ஒரு எத்தனை மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்து எதனா சின்னதா எதனா லீக்கேஜ் ஆகுது அப்படின்னாக்க 8 வருஷம் 9 வருஷத்துல நம்ம மாத்திக்கலாம் ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும். சரிங்க சார். இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களை பார்க்கணும், உங்க அலுவலகத்துல வரணும் அப்படின்னு சொன்னா எங்க பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? இந்த நான் போன் நம்பர் கொடுக்கறேன், அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னாவே தாராளமா எந்த ஒரு இதா இருந்தாலும் நான் இது பண்ணிடுவேன், சால்வ் பண்ணிடுவேன். சொல்லுங்க. 959 77 60 592 ஆமாங்க. அருணாச்சலா இந்தியன் கேஸ் ஏஜென்சி தருமபுரி. நேயர்களுக்காக மீண்டும் அந்த தொலைபேசி எண் உங்கள் நினைவுக்காக 9597760592 9597760592 அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு நமக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டாலும் கூட இதுல உங்ககிட்ட தான் இருக்கணும், அதனாலதான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் இல்லைங்க. கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல யூஸ் பண்ற சிலிண்டர் ஆகட்டும், இல்ல கடையில யூஸ் பண்ற சிலிண்டர் ஆகட்டும், எந்த சிலிண்டரா இருந்தாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா எந்த கஸ்டமரா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு ஆயில் கம்பெனி, இப்ப HP யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பாரத் யூஸ் பண்றேன், இந்தியன்ல வேற ஒரு ஏஜென்சில இருக்கேன் அப்படின்னா கூட தாராளமா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுவோம். உதவி தானே.
ஆமாங்க. ஒரு சப்போர்ட். இப்போ இந்த நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறும்போது அந்த ரெகுலேட்டர் மாறுதுங்களா? அது ஒரு சந்தேகம். இப்ப நீங்க இப்ப இந்தியன் டு இந்தியன் மாத்தினாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க, ஒரே ரெகுலேட்டர் தான். ஆமா. இப்ப பாரத்ல இருந்து வராங்க அப்படின்னாக்க அவங்களோட ரெகுலேட்டர் வேற, நம்மளோட ரெகுலேட்டர் வேற. சரி. அதே மாதிரி இன்னொரு தப்பு பண்றாங்க. இந்தியன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு பாரத்தோட ரெகுலேட்டரும் பாரத்தோட அந்த இது ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோஸும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ஆயும் முடிஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. என்ன சிரமங்கள் வருதுங்க அதுல வந்து சம் வால் வந்து ப்ராப்ளமா இருக்கும், ஃபிட்டிங் பண்றதுக்கு ப்ராப்ளமா இருக்கும். அதனால வந்து எந்த ஆயில் கம்பெனி யூஸ் பண்றீங்களோ அதனோட ரெகுலேட்டரே வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுதாங்க சார். இது வந்து மிக முக்கியமானது. மீண்டும் அவருடைய தொலைபேசி எண் 9597760592 அப்படின்ற தொடர்பு கொண்டு உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாம தொடர்பு கொண்டு பேசலாம். ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நம்ம பகுதிக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை மிக அழகா ஆரம்பத்திலிருந்து ஒரு புது கனெக்ஷன் வாங்குறதுல இருந்து சிங்கிள் கனெக்ஷன்ல இருந்து டபுள் கனெக்ஷன் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு நேம் டிரான்ஸ்ஃபர் எப்படி செய்யறது, அட்ரஸ் டிரான்ஸ்ஃபர் எப்படி செய்யறது, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து நேயர்களுக்காக மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தொழில் ஒரு சேவைன்னு சொல்லலாம். இதை தொழில் அப்படின்றத விட ஒரு சேவை அப்படின்றதான். ஏன்னா மக்களோட நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே அது சேவையாக தான் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட உங்களுடைய ஒரு நல்ல சேவை தொடர்ந்து வெற்றியடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலி எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. மிக்க நன்றி. நிலையத்தில் வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றிங்க சார். நன்றி.